இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இயேசப்பாவை பின்பற்றுவதற்காக ஒரு இளைஞர் வருவார். போதகரே, நான் உங்களை பின்பற்றணும், அதான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். அது ஏசப்பாவுடைய பதில் இது. ஆண்டுடைய கட்டளைகளை ஒழுங்கு கடைபிடிக்கிறியா? கடைபிடிக்கிற போதகரைகள்லாம் ஒழுங்கு கடைபிடிக்கிறேன். சரி, உங்ககிட்ட ஒன்று குறைவாக இருக்குது, இப்போ என்ன பண்ணு, இந்த செல்வத்தை எல்லாம் விற்று ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டு வான்னு சொல்லுவார். அவன் போவான், வரமாட்டான். தான் சொத்தை கொடுத்துட்டு கஷ்டப்படுறத அவனுக்கு பிடிக்கல, வரமாட்டான். ஆண்டவர் சொல்லுவார், என்னை பின்பற்றுகிறவன் துன்பத்தோடு பின்பற்றணும், துன்பப்படணும் என்றால் எனக்கான வழி இடுக்கமான வாயில். கஷ்டப்படத்தானே போகணும், அதில் நுழையணும். பாவத்துக்கான வழி அகலமானது, ஆனால் ஆண்டவருக்கான வழி, விண்ணகத்துக்கான வழி மிக குறுகியது, இடுக்கமான வாயில். கஷ்டப்பட்டு தான் வருந்து தான் நுழையணும் அதில். அப்போ என்ன பண்ணணும்? என்னை பின்பற்றுகிறவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு தான் பின்பற்றணும். என்னுடைய பாதை வெல்வெட்டு பாதை கிடையாது, கரடு முரடான முட்பாதை. அதான் இயேசு பயணிச்சு போனார். அப்போ கடவுளை பின்பற்றுகிறவர்களுக்கு துன்பம் என்பது அது ஒரு விதிக்கப்பட்ட நியதி. கஷ்டப்படணும், அவமானப்படணும், ஏமாற்றம் படணும், சோதனை படணும், இல்லையா? துன்பப்படணும், ரத்த அடி படணும். பட்டாதான் நம்ம ஆணுடைய பாதத்தை போய் சேர முடியும். அப்போ துன்பம் என்பது இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் துன்பத்துக்காகவே இன்னைக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க, திருச்சபை விழா எடுக்குது. இன்னைக்கு என்ன விழா தெரியுமா? இன்னைக்கு வியாகுல மாதா பெருவிழா. இன்னைக்கு வியாகுலங்கள், துன்பங்கள். நமக்கு ஒரு கேள்வி வரும், எனக்கு துன்பம் ஏற்கதானே, அது என்னது அன்னை மரியாளுக்கு துன்பப்பட்டதை நம்ம வந்து சிறப்பாக விழா வச்சு கொண்டாடுறோம் என்று நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். துன்பம் இயற்கை, அதான் அம்மா பட்டாங்க, அதுக்கு எதுக்கு விழா, அதுக்கு அம்மாவுக்கு சிறப்பு என்று நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஈஸியாக கேள்வி கேட்குறோம். எனக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட. அதுக்கு பதிலாகவே இந்த நிகழ்ச்சி இருக்கட்டுமே. நான் சொல்லுகின்ற பதில், எனக்கு துன்பம் வந்தால் நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரை எழுத்தறிஞ்சு பேசிடுவேன். ஆமாம், பெரிய கடவுள், நல்லவங்களாம் சோதிப்பார் அவர். இந்த பாரு, ஊரை அடிச்சு வலையில் போடுறான், நல்லா வாழறாங்க மாட்டுக்குன்னு, நல்லவன் தான் கஷ்டப்படுறான், ஆமாம் என்று நாம் கடவுளை எழுத்தறிந்து பேசிவிடுவோம். நம்ம கண்டிப்பாக உண்மை பேசிடுவோம். நம்ம அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தருணங்களில் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆண்டரை விட்டு பிரிஞ்சு கூட போயிடலாம். நம்ம போயிடலாம். ஆனால் அன்னை மரியாள் அவர்கள் பட்ட அந்த வியாகுலத்திலும் அவரை பண்ணாரு, இறை சித்தத்தை மீறாமல் தன் பிள்ளையின் கூடவே இருந்தாங்க. பாருங்க, முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். இன்றைய முதல் மைய வாசகமாக தான் மைய வசனம் பாருங்க பார்ப்போம். கீழ்ப்படிதலை, ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை, இது அன்னை மரியாளுக்கும் பொருந்தும். இது இயேசுப்பாவோட வார்த்தை தான் இருந்தாலும் அன்னை மரியாளுக்கு இது பொருந்தும். பாருங்க பார்ப்போம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எப்பொழுது மங்கள வார்த்தை ஜெபத்தின் பொழுது, இதோ ஆண்டவருடைய அடிமை, உங்கள் பாதத்தில் விழுந்துட்டேன், உங்கள் வார்த்தை என்னவோ எனக்கு நடக்கட்டும் என்று தன்னை எப்பொழுது ஆண்டவர் பாதத்தில் தன்னை கீழ்ப்படுத்தினாரோ, அந்த கீழ்ப்படிதல் மனுக்குலம் முழுமைக்கும் மீட்பினை கொடுத்தது. உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க பாப்போம். அன்னை மரியாள் அந்த வினாடி கீழ்ப்படிந்ததிலிருந்து இயேசுவோட சிலுவை மரணம் மட்டும் யோசிச்சு பாருங்க. நம்ம சிலுவை பாதையில் ஈஸியாக சொல்லிடலாம். நம்ம அன்னை மரியாள் இயேசுவை சந்தித்து தியானிப்போமாக, ஈஸியாக நம்ம ஒரு ஸ்தலம் சொல்லிட்டு ஈஸியாக போய் கடந்து போயிடலாம். அன்னை மரியாள் இயேசு சந்திக்கிறார் ஒரு ஸ்தலம். யோசிச்சு பாருங்க,
பிறக்கும் பொழுது ஒரு 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 விந்தையான பிறப்பு ஆண்டவருக்கு. வயிற்றுல பிள்ளைய தூக்கி சுமந்துட்டு இருக்காங்க. தூதர் சொல்றாரு, சோசை உன் பொண்டாட்டி தூக்கி கூட்டிகிட்டு எகிப்துக்கு ஓடிப்போ. பிள்ளைய என்ன பண்ணுறான், கொண்டு விடுவான், தூக்கிட்டு ஓடிப்போ. கர்ப்பிணியாக தூக்கிட்டு ஓடுறாரு எகிப்துக்கு. யோசிச்சு பாருங்க பார்ப்போம். பதுங்கி பதுங்கி வாழ்ற வாழ்க்கை. பிள்ளை பிறந்துடுச்சு, குழந்தை பிறந்துடுச்சு, அப்பயும் தேடுறான் பாருங்க. எகிப்து தூக்கிட்டு ஓடுறாரு பாருங்க பார்ப்போம். அப்புறமா வராரு. அது மட்டும் கிடையாது, குழந்தைய காணிக்க ஒப்பு கொடுக்க போறாங்க. சிம்புவோடைய வார்த்தை, அம்மா உன் பிள்ளையாது, அம்மாங்க உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும், உன் இதயத்தை கத்தி கொண்டு குத்துகின்ற அளவுக்கு உனக்கு துன்பம் வரும் தாயேன்னு சொல்றாரு. அந்த அம்மாவுக்கு சிலுவை மாற்றத்தில் அந்த அம்மா அதை புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இப்படியெல்லாம் சவாலோடு அந்த பிள்ளையை பெற்று அந்த அம்மா வளர்த்து, அப்பா தச்சு வேற பெரிய வசதி கிடையாது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு தன் ரத்தத்தை பாலாக்கி உருக்கி கொடுத்து அந்த குழந்தையை உருவாக்கிய தாய் முன்பாகவே ஒரு பிள்ளையை அப்படியே சித்திரவதை செய்து அப்படியே கூட்டிட்டு போயிட்டு கண் முன்பாகவே அப்படியே கொன்று தன் மடியில போடுறாங்க பாருங்க. இந்த சிலுவை அடி நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும், ஆழமாக யோசிச்சு பார்க்கணும். அன்னை மரியாளோட இதயத்தை ஒரு கத்தியா குத்தி இருக்கும். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒரு கத்தியா ஊடுருவி பாஞ்சிருக்கும். சிந்திச்சு பார்க்கணும். நம்ம அன்னை மரியாதை பற்ற வியாகுலங்களுக்கு அளவே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையிலும் ஆண்டவருடைய திட்டத்திலே அம்மா என்ன பண்ணாங்க, அப்போஸ்தலர்களோடு அந்த அறையிலே தங்கியிருந்தாங்க பாருங்க. பெந்தகோஸ்து விழாவின் பொழுது விலகி போகல அம்மா, நான் போயிடுவேன், நீங்க போயிடுவீங்க, அம்மா போல. அதனால்தான் அவர்கள்பட்ட துன்பத்திற்காக இன்னைக்கு விழா எடுக்கிறது திருச்சபை. வியாகுல அன்னை, துன்பத்தின் தாய். துன்பத்திலும் என்ன பண்ணாங்க, அவங்க ஆண்டவரை கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தாங்க. நான் கீழ்ப்படிஞ்சு தூக்கி போட்டேன், அப்பா பெரிய கடவுள் வந்துட்டு வச்சார். என்ன கஷ்டம், வாழ்க்கை முழுமை கஷ்டமா இருந்தால் நான் ஈஸியாக வேலைக்கு நான் போயிட்டு இருப்பேன். ஆனால் அம்மா போனாங்களா, யோசிச்சு பாருங்க பார்ப்போம். போனாங்களா? எனவேதான் அன்னை மரியாள் பற்ற துன்பத்திற்கு இன்னைக்கு விழா எடுக்கிறோம். நம்ம இன்னைக்கு இந்த விழாவுக்கு மாபெரும் பின்னணி உண்டு, மாபெரும் பின்னணி உண்டுதற்கு. அது 15ஆம் நூற்றாண்டிலேயே 1583ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி ஒரு புதுமை நடந்தது. சார்லஸ் பொரேமியோ அவர்கள் மிலன் நகர ஆயராக இருந்தாங்க. அப்பொழுது அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு பங்குல, ஒரு கோயிலில் 2 விவசாயிங்க என்ன பண்ணுறாங்க, சாமி கும்பிட போகிறாங்க. அங்கே இருந்த அன்னை மரியாள் சுரூபத்தில் கண்ணில் தண்ணியாக ஊற்றிட்டு இருக்கு. பார்க்குறாங்க. கொஞ்ச நாள் கழித்து தண்ணி ரத்தமாக மாறிடுது, ரத்தமாக ஊற்றிட்டு இருக்குது. உடனே போயிட்டு போகிறோம் ஊருக்கெல்லாம் சொல்லி கூப்பிட்டு வராங்க. பாருங்க, அம்மா கண்ணு ரத்தம் ஊற்றுது. பிறகு செய்தி ஆயருக்கு என்ன பண்ணுறது, செய்தி அங்கே ஆயருக்கு செய்தி போகுது. ஆயர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒருவரை கார்லோ பாஸ்கேப் என்கிறவர் என்ன பண்ணுறாரு, கார்லோ பாஸ்கேப் என்பவரை ஒரு உண்மை கண்டறியும் அவர் குழு இருக்கும் இல்லையா ஆயர்கிட்ட, அவங்க அனுப்பி போய் உண்மையான பார்த்துட்டு வாங்க போங்க. அந்த குழு வருகிறது, உண்மைதான், அம்மா சுரூபத்திலிருந்து ரத்தம் கொட்டுகிறது. ஆயர் அங்கே வருகிறார். அப்போது அம்மாவுக்கு ஏதோ தாங்க முடியாத கஷ்டம், ஒரு துன்பம், வியாகுலம் என்று சொல்லி அங்கே என்ன பண்ணுறார், அவர் வியாகுல அன்னைக்காக என்ன பண்ணுறாரு, அந்த பக்தி முயற்சியை முன்னெடுக்கிறார். என்ன பண்ணுறாரு, அந்த வியாகுல அன்னைக்காக விழா கொண்டாட அந்த சார்லஸ் பொரேமியோ ஆயர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு வழிவகை செய்கிறார். இவ்வாறு தான் 16ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த வியாகுல அன்னைக்கான விழாவானது அங்கே தான் ஆரம்பிக்கப்படுகிறது. சகோதரர்களே, அன்னை மரியாள் தான் பட்ட துன்பத்தை தாங்கிக் கொண்டார். யாருக்காக? நமக்காக. அன்னை மரியாளுடைய சொல்றது 7 வியாகுலம் சொல்லும் இல்லையா. 1, எகிப்திற்கு என்ன பண்ணாரு, குழந்தையோடு தப்பிச்சு ஓடுறாங்க பாருங்க, முதல் வியாகுலம். பிள்ளைய காமந்து வரணும், சூசை பாரு பிள்ளைய கொலை பண்ண தேடுறான், தூக்கிட்டு ஓடு ஓடு ஓடு, தாயை பிள்ளை விட்டு எகிப்துக்கு போகிறான், சொல்கிற வரைக்கும் நீ அங்கே இரு. பிள்ளைய தூக்கிட்டு ஓடுறாங்க பாருங்க. அந்த காலத்தில் காரா ஃப்ளைட்டாங்க சொல்லுங்க, மிஞ்சி போன கருதி தானே. அதில் தாயும் பிள்ளை வச்சு சூசை என்ன பாடுபட்டு வச்சு பாருங்கம்மா, அன்னை மாதிரி என்ன கஷ்டப்பட்டுருப்பாங்க.
பிள்ளை தூக்கிட்டு ஓடுறாங்க எகிப்துக்கு. முதலாவது வியாகுலம். இரண்டாவது திரும்பி வராங்க, கோயிலை காணிக்க ஒப்பு கொடுக்குறாங்க. சிமியோன் சொல்றாரு, அம்மா உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும். இரண்டாவது வியாகுலம். அம்மா யோசிச்சிருப்பாங்களே, ஐயோ இவ்வளோ துன்பம் எனக்கு வரப்போதா, என் நெஞ்சத்துக்கு ஒரு வாள் குத்தி கிழிக்குமா, எப்படி என்னவோ ஏதோ. இரண்டாவது வியாகுலம். மூன்றாவதாக எருசலேம் தேவாலயத்தில் ஏசப்பாவை காணாம போயிட்டாரு. ஏசுவே எங்கேயா இருந்த நீ? உங்கள் அப்பாவும் நானும் தேடி அலைஞ்சமான்னாங்க. யோசிச்சு பாருங்க, ஒத்த பிள்ளை, அவ்வளோ பெரிய கும்பலில், பாஸ்கா விழா கும்பலில் பிள்ளைய காணும். எங்கே போச்சோ எது போச்சோ, எவன் தூக்கிட்டு போனோன்னு, பிள்ளை என்ன போனோம் எது போனானோ. ஒரு தாய் மனம் என்ன பார்த்துக்கிறது யோசிச்சு பாருங்க பாப்போம். பதட்டமா இருக்காதா? மூன்றாவது வியாகுலம். நான்காவது, இயேசுவை அந்த சிலுவை பாதையில் அம்மா சந்திச்சாங்க பாருங்க. தன் பிள்ளையை கொடுமைப்படுத்தி கூட்டு போறாங்க. ஒரு தாய் அதை பார்க்க நீங்கள் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நான்காவது வியாகுலம். ஐந்தாவது, இயேசுவை சிலுவையில் உயிர் விட்டது. அந்த தன் பிள்ளை சாகிறத ஒரு தாய் பார்க்கலாமா? யோசிச்சு பாருங்க. கடவுளே ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு சொல்லி ஏசப்பா கத்தி உயிர் விடுக்கிற காட்சியை சிலுவை மற்ற கீழே இருந்து என் பிள்ளை இந்த மாதிரி கதறி சாகுதேன்னு சொல்லிட்டு ஒரு தாய் பார்க்குறாங்களே, எம்மா எப்படிப்படுத்துமா அந்த யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஐந்தாவது வியாகுலம். ஆறாவது, அந்த இறந்த உடலை, பிணமான உடலை தூக்கி அம்மா மடியில் கடத்தி பாருங்க பிள்ளை என்று தன் இல்லையா தான் பிடித்த பழலாம் ரத்தமாக வழிதேன்னு தாய் சொல்ல பற்றி யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அப்படி சிதைத்து அந்த உடம்பை ஏசப்பாவை தன் மடியில் போட்டு அந்த தாய் எப்படின்னா பாடுபட்டு யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஆறாவது வியாகுலம். இறுதியிலே அந்த இயேசுவின் உடலை அடக்கம் செய்வது. பெத்த பிள்ளைதான் தாய்க்கு கொல்லி வைக்கணும், தாயை அடக்கம் பண்ணணும். பிள்ளையை எங்க தாய் அடக்கம் செய்கிறார், கூட இருக்கிறார். யோசிச்சு பாருங்க பாப்பா. ஒத்த பிள்ளை, நான் செத்து போனா நீ தானே எனக்கு கொல்லி போகணும் சொல்றாங்கல்ல, நீ தானே என்ன அடக்கம் போகணும், எனக்கு கொண்டு நடுவே சேர்க்கணும்னு சொல்ல. இன்னைக்கு பாருங்க பார்ப்போம், தான் பெற்ற பிள்ளையை தாய் அங்கே அடக்கம் சடங்குல இருக்கிறாங்கன்னா எப்பேற்பட்ட வியாகுலம் அது. இவ்வளவையும் அம்மா தாங்கி கொண்டார். அதற்காக நாம் மீட்பு பெற வேண்டி சகோதரர்களேதான் அந்த அம்மா பட்ட துன்பத்திற்காக, அந்த வியாகுல அன்னைக்காக இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம், விழா எடுக்கிறோம். அன்னை மரியாளுக்காக நம்ம நேற்று நாம திருச்சிலுவையினுடைய மகிமை விழா கொண்டாடணும். ஏசப்பா சிலுவையில் கஷ்டப்பட்டாரு, சிலுவையில் மகிமைப்பட்டது. இன்றைக்கு மறுநாள் என்ன பண்றோம், நாம அன்னை மரியாதை துன்பம் எப்படிப்பட்டது நம்ம விழா கொண்டாடுறோம். இரண்டும் சரிசமமானது. இரண்டும் மனுக்குல மீட்புக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சிலுவை ஏற்றுக்கொள்ள எதற்காக? மனுக்குல மீட்படைய வேண்டும். அன்னை மரியாதை ஏற்றுக்கொண்டு எல்லாம் கஷ்டம் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க ஏன்? மனுக்குல மீட்படைய வேண்டும். அப்படிப்பட்ட தாயை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய காலங்களிலே, நம்முடைய துன்ப துயர காலங்களிலே அம்மாவின் பாதத்தை பற்றுவோம். ஒரு பாட்டு ஒன்று உண்டு, அம்மானா சும்மா இல்லைடா, அவ இல்லைன்னா யாருமே இல்லைன்னு ஒரு பாட்டு ஒன்று, சினிமா பாட்டு ஒன்று உண்டு. அம்மானா சும்மா இல்லைடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லைடா, பெத்தவளை மறந்தா அவன் செத்தவனே தாண்டா, முத்தமிய மறந்தா சொல்லி ஒரு பாட்டு வரி நமக்கு ஞாபகம் இல்லை. தாயை மறந்தால் அம்மானா சும்மா கிடையாது. அதுவும் இந்த உலகத்திற்கான மீட்பின் தாயை மறந்தோம்னா நம்மளாம் மனுஷனாக இருக்க முடியாது சகோதரர்களே. எனவே அம்மாவை நினச்சி பார்ப்போம். நம்ம அது மட்டும் கிடையாது, நம் இந்த காலத்தில் நம்முடைய தாயை யோசிச்சு பார்ப்போம். அன்னிமரிகள் அந்த உலகத்து மீட்புக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு நம்மளாம் மீட்டு எடுத்தாங்களே அவங்க. அதே போல நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் இவ்வளோ என்னென்ன கஷ்டப்பட்டு யோசிப்பாங்க பார்ப்போம். ஒரு பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி இல்லையா, எப்படி இங்கே எத்தனை தாய்மார்களுக்கு முதியோர் இல்லத்தில் இன்னைக்கு. ஐயோ கடவுளே, சிந்திச்சு பார்ப்போம். தாய் குலத்தை போற்றுவோம். திரும்பவும் சொல்கிறேன், அம்மானா சும்மா இல்லைடா, அவள் இல்லைன்னா யாரும் இல்லைடா, நம்ம தான் பாட்டுது. எனவே தாயை மதிப்போம், தாயை அரவணைப்போம், பாதுகாப்போம். நிச்சயம் கடவுள் நமக்கு துணை செய்வார்.